என்கிட்ட நிறைய பேர் ரொம்ப நாளாக டவுட் கேட்டுகிட்டே இருந்தீங்க. சில கொஸ்டின்ஸில் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் நான் இன்றைக்கி ஆன்சர் பண்ண போகிறேன். எப்படின்னா அன்றைக்கி ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு ஸ்டோரி போட்டிருந்தேன், ஆஸ்க் மீ கொஸ்டின்ஸ்னு. அதில் வந்து மெசேஜ்லாம் இன்றைக்கி நான் ரிப்ளை பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், காலேஜ் ஜாயின் பண்ணிட்டியா தம்பி? மெஸ்ஸிகள்னு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. எஸ், நான் காலேஜ் ஜாயின் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு செமஸ்டரே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நீங்கள் அப்பவுமே கேட்ட கொஸ்டின் நான் இப்போ தான் வீடியோ போட்டுட்ருக்கேன். ரொம்ப லேட் ஆகிடுச்சு வீடியோ போட, ரொம்ப கேவலமாக இருக்கு. ஸோ அதுக்கு ஒரு சாரி. செகண்ட் கொஸ்டின், வாட் காலேஜ் 8 யாழினி அப்படின்னு கேட்டிருக்காங்க. முகமது சலாஹ் காலேஜ் சோழிங்கநல்லூரில் இருக்குது. சென்னையில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சுக்க மாதிரி கேட்டிருக்காங்க. பிரதர், உங்கள் ஷார்ட் ஃபிலிம் வீடியோஸ் அண்ட் இன்ஸ்டாகிராம் வெரி இன்ட்ரெஸ்டிங். ராஜுன்றவங்க கேட்டிருக்காங்க. நான் வந்து டிஎம்லாம் பார்த்து மெசேஜ் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் கேட்குறீங்க, நான் வந்து உங்கள் வீடியோஸ் வந்து எடிட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து இப்போதைக்கு எடிட் பண்ணுறதுக்கு வந்து தேவையில்லை, நானே தான் எடிட் பண்ணிட்டு இருக்கேன். ஃப்யூச்சரில் ஏதாவது நீட் இருந்துச்சுன்னா ஒரு ஸ்டோரி போடுறேன். ஸோ அப்போ வந்து யாருக்காவது வேணும்னா மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து கன்ஃபார்ம் உங்களுக்கு வந்து நான் ஏதாவது எடிட் பண்ண வந்து வீடியோஸ் இது பண்ணுவேன். பொலிட்டிக்கலி அவராக இருக்கிறது முக்கியம்னு நினைக்கிறீங்களா யுவின்றவங்க கேட்டிருக்காங்க. ஆமாம், பொலிட்டிக்கலி வந்து அவராக இருக்கலாம். கொஞ்சம் பேசிக்கானது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா ஈஸியாக தான் இருக்கும். அதுவும் மற்றபடி நம்மகிட்ட தான் ஃபோன் இருக்குது. என்ன வேணாலும் கூகுளில் சர்ச் பண்ணால் 1 செகண்டில் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ பேசிக்கானதில் மட்டும் கொஞ்சம் அவராக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னோட கருத்து. உன் ட்ரீம் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அகமத் கேட்டிருக்காங்க. என்னோட ட்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஜாபுக்கு வந்து போகணும். அதுக்கப்புறம் வந்து சைட் பை சைடு உங்களுக்கு வந்து யூடியூப்ல இது மாதிரி நல்ல வீடியோஸ் தரணும். இன்ஃபோ வீடியோவாக இருக்கட்டும், என்டர்டைன்மெண்ட் வீடியோவாக இருக்கட்டும், காமெடி வீடியோஸ் ஏதாவது உங்களுக்கு வந்து நான் vlogs ஏதாவது அப்லோட் பண்ணி உங்களை வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணணும். ஸோ யாராவது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நீ சிங்கிளா ப்ரோ? அகமத் அவங்களே தான் கேட்டிருக்காங்க. ஆமாம், நான் வந்து சிங்கிள் தான். ப்ரோ, ஐ ஆஸ்க்டு யூ ஃபார் டிப்ஸ் ரிகார்டிங் போர்டு எக்ஸாம். நீங்கள் ஏன் இன்னும் சொல்லலை? ஸோ நான் வீடியோ போட்டுட்டேன், அதை பாருங்கள். உங்களுக்கு நல்ல பிளான் கிடைக்கும் போர்டு எக்ஸாம் பற்றி எப்படி படிக்கிறதுன்னு சொல்லிட்டு. ஆயினா, ஹவ் யுவர் லைஃப் இஸ் கோயிங் ஆன்? ஹரிஷ். ஸோ ஹரிஷ், என்னோடய லைஃப் வந்து நல்லா போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் பார்க்குறவங்க லைஃப்பில் எப்படி போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஆம்பிஷன் என்ன ப்ரோ? ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன் பேங்க் ஜாப்னு. அதுக்கப்புறம் இந்த வருஷம் எப்படியாவது 2025 யூடியூப்பில் வந்து ஒரு 1 lakh சப்ஸ்கிரைபர் படிச்சிடணும். அது முடியாது, இது சரியில்லை, அது சரியில்லை, இது ஓடாது எல்லாம் சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் எடுத்துக்காதீங்க. தொடர்ந்து இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டுருங்க பார்க்குறவங்க எல்லாரும். இன்னொருத்தவங்க கேட்டிருக்காங்க, ப்ரோ யூடியூப் இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட்டு மணி ஏர்ன் பண்ணுறீங்களா? எனக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து மானிட்டலைஸே ஆகலை. நான் வந்து இனிமேல் தான் மானிட்டலைஸே பண்ணணும். அதுக்கு தான் வீடியோ போட்டுட்ருக்கேன். இன்னும் மானிட்டலைஸே பண்ணல. அந்த க்ரைட்டேரியாலாம் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. அதுக்கப்புறம் வந்து ஏர்ன் பண்ணிங்களான்னு கேட்டிங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் முன்னாடி. அது வந்து ஒரு ப்ரொமோஷன் வீடியோ. அதுக்கு ஒரு 1000 மட்டும் ஏர்ன் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு யூடியூப் இன்ஸ்டாகிராம்லேருந்து ஒரு 1000 மட்டும் தான் ஏர்ன் பண்ணியிருப்பேன், அந்த ப்ரொமோஷன் வீடியோ மட்டும் பண்ணதுனால. என்னடா சொல்ற? என்னால நம்ப முடியலையே. பர்த்டே டேட் வந்து இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல்லே வச்சுருப்பேன், முன்னாடியே போட்டிருப்பேன் பானான்னு சொல்லிட்டு. ஸோ தெரியாதவங்க பார்க்கலன்னு நினைக்கிறேன். இவங்க 30/11/2005. ப்ரோ, இன்னொருத்தங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க, சூப்பரான கமெண்ட். என்னென்னா, ப்ரோ நீ இன்னும் கொஞ்சம் வாய்ஸ் குவாலிட்டி அப்புறம் எடிட்டிங் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணால் இன்னும் நல்லா ரீச் கிடைக்கும். இது மாதிரி மெசேஜ் பார்க்கும்போது ஒரு சைடு ஹாப்பியாக இருக்கும். ஸோ நம்மளுக்காக டைம் எடுத்து மெசேஜ் பண்ணியிருக்கீங்க, கமெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு. ஸோ நானும் உங்களுக்கு போக போக பெட்டரான குவாலிட்டியில் வீடியோ தரேன். எப்படி ப்ரோ டாப்பராக இருக்கீங்க? எப்படி கன்சிஸ்டண்ட்டாக படிக்கிறது? சந்தியா செந்தில்குமார். ஸோ இதுக்கும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஸோ போய் பார்த்துட்டு வாங்க இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணிட்டு. ப்ரோ ப்ளீஸ் டிஎம் பாருங்கள் ப்ரோ ப்ளீஸ். நான் மேக்ஸ் டு மேக்ஸ் டேரக்ட் மெசேஜெலாம் பார்த்து ரிப்ளை பண்ணிட்டு தான் இருப்பேன். யாராவது ஏதாவது ரீல்ஸ் அனுப்புனா மட்டும்தான் பார்க்க மாட்டேன். மற்றபடி மெசேஜஸ்லாம் இம்பார்ட்டன்ஸாக வந்து இருந்துச்சுன்னா கன்ஃபார்ம் பார்த்து ரிப்ளை பண்ணியிருப்பேன். ஸோ ரிப்ளை பண்ணவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவதுனா டிஎம் பண்ணுங்கள், பார்க்குறேன். இல்லாட்டி யூடியூப்ஸ்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள். மோர் சக்ஸஸ் மோர் ஹேட்டர்ஸ் சஞ்சய்ன்றவங்க. ஆமாம், கரெக்டு தான். இந்த சோஷியல் மீடியாவுக்குள்ளே வந்துட்டாலே ஹேட்டர்ஸ் கன்ஃபார்ம் இருப்பாங்க. அதுவும் சக்ஸஸ் அடைஞ்சால் கன்ஃபார்ம் நிறைய ஹேட்டர்ஸ் வரதான் செய்வாங்க. அதுக்கு எக்ஸாம்பிளாக நிறைய பேர் நீங்களே பார்த்துருப்பீங்க சோஷியல் மீடியாவில். காலேஜில் எந்த குரூப் தான் தம்பி? ஐஎம் பாலா அப்படின்றவங்க மெசேஜ் பண்ணியிருக்காங்க. காலேஜில் வந்து நான் வந்து பிகாம் ஜென்ரல் குரூப். ஸோ நீங்கள் ஸ்கூலில் எந்த குரூப்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் வந்து காமர்ஸ் வித் பிஸ்னஸ் மேன். இந்த கமெண்ட் பாருங்கள், உன்னோட ஷார்ட் ஃபிலிம் நல்லா இல்லை, நீ என்ன நினைக்கிற?
இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? எஸ் அப்செட் பண்ணிக்கிறேன். ஆனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன். ஸோ ஃபஸ்ட்டு எடுக்கும்போது மிஸ்டேக்ஸ் வந்து வரதான் செய்யும். அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஓவர் கம் பண்ணிட்டு இப்போ ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து ட்ரை பண்ணலான்னு ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்கேன். அந்த ப்ரோமோ பார்க்காதவங்க பாருங்கள். அது வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும், நல்லாயிருக்கும். எல்லா மிஸ்டேக்ஸையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சூப்பராக எடுத்திருக்கேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள். ப்ரோமோ மட்டும் விட்டுருக்கேன். ஷார்ட் ஃபிலிம் வந்து ஃப்யூச்சரில் வரும். ப்ரோமோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரோ ரெஸ்பான்ஸ் பண்ணலாம் எதுக்கு கேள்வி கேட்குறோம் வைஷு சிக்மா மேல் அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க. ரெஸ்பான்ஸ்லாம் பண்ணுவேன். பட் ஆனால் அது வந்து இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போட்டிருந்தேன். இன்ஸ்டாகிராமில் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கேன்னா அன்றைக்கே பண்ணியிருப்பேன். நான் யூடியூப்பில் வீடியோ போடணுன்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு ஒரு சாரி கேட்டுக்கிறேன். ஃபீஸ் இல்லாமல் காலேஜ் படிக்க டீட்டெயில்ஸ் அண்ணா. பப்ளிக் எக்ஸாம் நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ண பிறகு மே மந்த்து தான் அதுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் மெட்ராஸ் யூனிவர்சிட்டிலேருந்து. அப்போ வந்து நம்மளுக்கு வந்து வீடியோ போடுறேன். அப்ளை பண்ணுறது A to Z எல்லா வீடியோவும் அப்போ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு தான் தெரியுமே. படித்து மட்டும் நல்ல மார்க் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு 500 above உங்களுக்கு அப்போ வந்து ஈஸியாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எந்த பொண்ணு மேலேயாவது இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கா? நோ லைஸ். இது வந்து என் ஃப்ரெண்டு தான் கேட்டிருக்கான். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பொண்ணு மேலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பற்றி சொல்லுங்கள். சகீர் ஹுசைன். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் வந்து என் ஃப்ரெண்டு தான் ஒருத்தர் மெசேஜ் பண்ணி விட்டுருக்கான். ஹாய் சகீர், உங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் போது வயது என்ன? யூடியூப் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா வயசு வந்து 18. இந்த வீடியோவில் நான் எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் பண்ணியிருப்பேன். ஏதாவது கொஸ்டின் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் வந்து நான் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாவது கொஸ்டின் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.